வாசுகி வா, ஹாஸ்பிட்டலில் போய் சுந்தரமூர்த்தியை பார்த்துட்டு வந்துடுவோம். பெருமாள் புண்ணியத்தில் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. பாவண்டி பிரேமி, அவனுக்கு தான் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது சங்கடம் வந்துட்டே இருக்கு. அவனை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்குன்னு அவளை தான் கேட்கணும். ஏண்டிமா பூஜா, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கா? அவன் எப்படிமா இருக்கான் இப்போ? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க மாமா? சுந்தரமூர்த்திக்கு தலையில பயங்கர அடி. மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல மட்டும் தலையில அடியே படக்கூடாது, ஏன்னா அதான் ஃபேட்டல். அத்தை, உன் வாய் வச்சு கொஞ்சம் சும்மா கடைய. அத்தை பயந்தா மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். கையில தான் பலமா அடிபட்டிருக்கு, பேண்டேஜ் போட்டிருக்கு. மத்தபடி தலைக்காயம் ஒண்ணும் பெருசா இல்ல. ஐயோ, ரோடு முழுக்க குடங்குடமா ரத்தம் கொட்டிருந்ததாமே, அதான் சொல்லேண்டா. ஆமா, நீ தான் போய் அளந்து எடுத்தியாக்கும் எத்தனை குடம்னு. எக்ஸாஜரேட் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையா உனக்கு? ஏதோ நான் கேள்விப்பட்டதை சொன்னேம்மா. அரையும் குறையுமா எதையாவது கேட்டுட்டு பேத்தாத. டாக்டர் என்ன சொன்னாரு? there is some loss of blood அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தமா? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும்னு அர்த்தம். இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு சார். நீ பேசாம உட்காரு அத்தா. அந்த கோர காட்சியை நீங்க பார்த்திருக்கணுமே. நீ பாத்தியா? ஏதோ கேள்விப்பட்டதை சொன்னேன். பார்த்தா சொல்லல, கம்முனு கடை. அடாடாடா, அதுக்காக நீங்க ஏன் வாக்குவாதம் பண்றீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அதை சொல்லுங்க. அங்கிள், ஆக்சிடென்ட் நடந்த உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிக்கு யாரோ அட்மிட் பண்ணாங்க. இனி காலையில மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாதே, யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல. அடடடடா, சொன்னா மட்டும் உடனே போய் பாத்துருவியாக்கும். சி போடி. ஆக்சிடென்ட் நியூஸ் கேட்டோன்னே நாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து ஓடினோம். நீ என்ன பண்ண? எமன்கள் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலே கிர்னு தலையை சுத்தி மயக்க வரும் அப்படின்னு ஏதோ சால்ஜப் சொல்லிட்டு வீட்டோடயே இருந்துட்ட. ஆமா, உங்க அக்கா தான் அம்மாவை தவிர யாரும் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாதுன்னு 144 போட்டிருக்கால, எப்படி வருது? அக்கா ஏன் அப்படி சொன்னா? மாட்டிக்கூடாது. நீ சுந்தரமூர்த்தியை பார்க்க வந்த சாக்கல பக்கத்து வார்டுல யார் யாரெல்லாம் இருக்கான்னு வேடிக்கை பார்க்க ஒரு ரவுண்ட் அடிப்ப. குள்ளமாணி மாதிரி ஒரு நடிகர் இருந்தா போதுமே, பராக் பார்த்துட்டே நிப்ப. ஐயோ, கொல்றாளே. வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்காதீங்க. அக்கா ஃபோன் பண்ணா, சுந்தரமூர்த்திக்கு கேரியர்ல சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னா. அக்கா வந்து எடுத்துட்டு போறாளாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். சுந்தரமூர்த்திக்கு எதனால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா? எதனாலன்னு சொல்ற? உங்களுக்குலாம் தெரியாது, நான் நேத்துக்கே நினைச்சேன். அந்த மாணிக்கம் பிள்ளை வந்து நம்ம குடும்பத்தை பத்தி ஆஹா ஓஹம் பேசும்போது நினைச்சேன் யாருக்காவது ஏதாவது ஆக போகுதுன்னு. மாணிக்கம் பிள்ளைங்கிறது யாரு? he is a wonderful character uncle. என்னத்த ஒண்டர்ஃபுல் கேரக்டர்? ஆந்த கண்ணு. அவங்க பொண்ணு கேட்டு வந்த நேரம் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுவும் அவங்களுக்கு டிஃபன் வாங்க போய் தானே லாரியில போய் மோதினா. உனக்கு நெகட்டிவா மட்டும்தான் அதை பேச தெரியும். பொறாம குணம் அங்கிள். பணக்காரங்க யாரா இருந்தாலும் எங்க அத்தைக்கு பிடிக்காது. பொறாம. அங்கிள், நீங்க மட்டும் அந்த மாணிக்கம் பிள்ளை மீட் பண்ணீங்கன்னா you just love him. நீ பார்த்திருக்கியா? It is irony that I have been missing him. I would like to meet that gentleman. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க சிஸ்டர்? அது இந்த சிஸ்டர் கேட்டு பிரயோஜனம் இல்லை, உங்க சிஸ்டர் தான் கேட்கணும். உங்க தம்பியை சீக்கிரம் கூட்டிட்டு போங்க மேடம், ஒரே தொல்லையா போச்சு. ஏன், என்ன பண்றான்? டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு. என்ன சார், எப்படி இருக்கீங்க? காலையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில் என்ன நீ பார்த்துட்டு ஆஃபீஸ் போனப்புறம் நீ கொண்டு வந்து கொடுத்த துக்ளக் எடுத்தேன். அட்டப்படத்துலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஒன்று விடாமல் படித்தேன். 3 வாட்டி ரிவைஸ் பண்ணேன். அப்புறம் தூங்கலான்னு ட்ரை பண்ணேன், தூக்கம் வரல. 4 நாளாக இந்த 4 செவத்தை பார்த்து போர் அடிக்குதுக்கா. ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கு. என்னை சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போக்கா. போகலாம். இன்னொரு 2 or 3 டேஸ்ல. இன்னொரு 2 or 3 டேஸ்லையா? ஐயோ, என்னால முடியாது. எனக்கு தான் குணமாயிடுச்சு. ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். போலாம்க்கா. இந்த பாரு, உன்னை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணும் டாக்டருக்கு தெரியும், உன்னை எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பாரு, இந்த மேகசின்ஸ் எல்லாம் அது வரைக்கும் நல்லா மனப்பாடம் பண்ணு. போர் அடிக்குது, அது ஒரு பக்கம்.
என்னால உனக்கு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ், டென்ஷன், பாட்டிலா பிளட், மருந்து, மாத்திரை, போராததுக்கு ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் வேற. அதான் இங்கிருந்து சீக்கிரம் போகணும்னு பாக்குறேன். ஐம் சாரிக்கா. பைத்தியம் மாதிரி ஏதாவது உளராத. லைஃப்ல எத்தனையோ விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காம நடக்குது. நீ என்ன வேணும்ட்டா போய் ஆக்சிடென்ட் பண்ண? இட்ஸ் ஆல் ரைட். எதையோ நினைச்சுக்கிட்டு மனசை சங்கடப்படுத்திக்காம இரு. இன்னைக்கு ஃபுல்லா உன்னை பார்த்தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். காலையில ஆஃபீஸ் போறதுக்கு முந்தி வந்து என்ன பாக்குறேன். மறுபடியும் ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க வரேன். நைட்டு பூரா ஸ்டே பண்றேன். மறுபடியும் காலையில இருந்து வீட்டுக்கு போய் ஆஃபீஸ் கிளம்பி ஆன் தி வே என்னையும் பார்த்துட்டு. கிரேட் அக்கா, யூ ரியலி கிரேட். இவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீ மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் என்ன வேணும் சொல்லு. நிச்சயமா சேவியா? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? என்ன செய்யணும்னு சொல்லு, டெஃபினட்டா செய்றேன். ப்ராமிஸ்? நீ என்ன இந்த சினிமாலாம் வர மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்து ப்ராமிஸ் கேட்குற? மேட்ரு என்ன சொல்லு. நீ இந்த அருணாச்சலத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். That guy is really smart. இப்படி சிரிச்சா என்னக்கா அர்த்தம்? ஐ நோ when to cross the bridge. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுக்கா. என்ன? சிரிச்ச முகமா இருக்கிற நர்ஸ் டியூட்டில போட சொல்லுக்கா. உத கேக்குது ராஸ்கல் உனக்கு. என்ன சித்தி? என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் செலவு கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். இருக்கிற செலவு பத்தாதுன்னு இது வேற. சுந்தரமூர்த்தியை எதுக்கு ஸ்பெஷல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண வச்ச? பின்ன கூட்டத்தோட கூட்டமா ஜெனரல் வார்டில் இருக்கலாம்னு சொல்றீங்களா? அடிப்பட்டது போதாதுன்னு அவஸ்தையும் பட்டுக்கிட்டு இருப்பான். ரெஸ்டே இருக்காது. ஒரே கஜபுஜன்னு ஒரே கூட்டமும் கூச்சலுமா இருக்கும். ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரைன்னு எத்தனை ஆயிரத்துக்கு இழுத்து விட போகுதோ தெரியல. இப்போலாம் லேசா தும்மினா கூட போறோம். இசிஜி, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், கார்டியோ, ஆடியோ, வீடியோன்னு 1008 டெஸ்ட் பண்ணிட்டு என்ன வியாதின்னு டயக்னோஸ் பண்ண முடியாம திண்டாடுவாங்க. இல்ல கடைசியில டயக்னோஸ் பண்ணிடுவாங்க ஜலதோஷம் அப்படின்னு. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளவு ஆச்சு சொல்லு? எவ்வளவு ஆச்சு? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சுந்தரமூர்த்திக்கு பெருசா ஒன்றும் ஆகலைன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அது சரி, அதுக்காக செலவு பத்தி கவலைப்படாம இருக்க முடியுமா? நீயும் எவ்வளவுதான் சமாளிப்ப? எப்படியும் மொத்தமா ஒரு 10-15 இழுத்து விட்டுறது ஆயிடும்னு நினைக்கிறேன். பிரேமி, நீ தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னோட 2 தங்க வளையல வித்துடலாமான் இருக்கேன். ஒன்னொன்னு 4-5 பவுன் தேரும். இனிமே இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் என்னத்த பண்ண போறேன்? அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை இப்போ. சரி, பின்ன ஹாஸ்பிட்டல் செலவு எப்படிதான் சமாளிக்க போற? இது வரைக்கும் வெறும் 1000 ரூபாய் அட்வான்ஸ் தான் கொடுத்து வச்சிருக்கோம். அதை பத்திலாம் யோஜனை பண்ணாம இருந்திருப்பேனா? தோ என்னோட எல்ஐசி பாலிசி, இதுக்கு அகெயின்ஸ்டா லோன் வாங்க போறேன். பிரேமி, சரி இந்த சென்டிமெண்டல் அண்ட் எமோஷனல் உணர்வுகள்லாம் வேண்டாம். சுந்தரமூர்த்தி சீக்கிரமே குணமாயி வீடு திரும்பணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கங்க. ரைட். எஸ் சிதம்பரம். நான் பிரேமி பேசுறேன். ஓ, வாட் a surprise. முட்டாளங்களோட நீங்க பேசுவீங்களா? என்ன சொல்றீங்க மிஸ்டர் சிதம்பரம்? எனக்கு புரியல. இல்ல லாஸ்ட் டைம் சொன்னீங்களே என்ன போல முட்டாளே கிடையாதுன்னு, அதான் கேட்டேன். நீங்க மட்டும் பொய் சொல்லி என்னை ஏமாத்தி மென்டல் கேஸ்னு பட்டம் வாங்கி தரலாமா? பதிலுக்கு நான் ஆத்திரத்துல ஏதாவது சொன்னா தப்பா? அது என்னங்க அது? நம்ம டெலிஃபோன்லயே செஸ் ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, பின்ன என்ன? நான் ஒரு மூவ் பண்ணா நீங்க ஒரு மூவ் பண்றீங்க. ஆனா உங்க மூவ் பூரா விஷமத்தனமா இருக்கு சார். மிஸ்டர் சிதம்பரம், மைண்ட் யூ, செஸ் ஆட்டத்துல நான் ராணி. சரி, இந்த சிதம்பரம் ஆர்டினரி சிப்பாய் தான். உங்களால செக் அண்ட் மேட் பண்ண முடியாது இந்த பிரேமிய. ஆட்டம் டிரா தான்.
சரி இருக்கட்டும். ஆட்டம் முடிஞ்ச உடனே ராணியா இருக்கட்டும் சிப்பாயா இருக்கட்டும் எல்லாருமே ஒரே பொட்டிக்குள்ள தானே போறோம். அப்ப பாத்துக்கிறேன். ஆ மிஸ்டர் சிதம்பரம், இது இன்னும் விஷமத்தனமா இருக்கு. நீங்க பொய் மாஸ்டர் நினைச்சேன், ஆனா பெரிய பண் மாஸ்டரா இருக்கீங்க. சரி சரி, மேட்ருக்கு வரேன். சொல்லுங்க சார், நாம கொஞ்சம் அஃபிஷியலாகவே பேசுவோம். உங்க தயவு கொஞ்சம் வேணும். நீங்க எல்ஐசியில் ஜோனல் மேனேஜரா இருக்கீங்க. பொய் சொல்றது என்னோட கெட்ட பழக்கம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மேனேஜர்னு நான் சொன்னதை மட்டும் எப்படி நம்புறீங்க? உங்க ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஓ ஐ see, you are very smart. ஓகே சொல்லுங்க, what can I do for you? எனக்கு ஒரு எல்ஐசி பாலிசி இருக்கு, அதுக்கு எகெயின்ஸ்டா லோன் வேணும். உங்க பிரான்ச் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணேன். இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பணம் கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும் போல இருக்கு. அதான் நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு ஐ வாண்டட் டு நோ. அதுக்கே இவ்வளவு ரிக்வெஸ்ட்லாம் பண்றீங்க? இட்ஸ் அப்சல்யூட்லி வித்தின் மை பவர்ஸ். நாளைக்கே கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்றேன். ஆனா நீங்க எனக்கு கொஞ்சம் சில்லறை வெட்டுற மாதிரி இருக்கும். நார்மலா 10% வாங்குவேன் லோன் அமௌண்ட்ல. நீங்க நல்லா தெரிஞ்சவங்களா போயிட்டீங்களே, என்ன பண்றது? ஒரு 9% கொடுங்க போதும். என்ன லஞ்சமா? இப்படி வாய் கூசாம வெளிப்படையா கேக்குறீங்களே. ஆர் யூ நாட் அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப்? ஏதோ தெரிஞ்சவராச்சுன்னு அப்ரோச் பண்ணது என்னோட தப்பு தான் சார். எனக்கு லோனே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு சல்லி காசு கூட லஞ்சமா கொடுக்க மாட்டேன். அட்ராஷியஸ் அட்ராஷியஸ். ஹலோ ஹலோ, ஏதோ தமாஷ்க்கு சொன்னீங்க, அதுக்கு போய் சிட்டில வெடிக்கிற பாம் பிளாஸ்ட் மாதிரி டமால் டுமில்னு வெடிக்கிறீங்க. ரோட்ல நடந்து போறவங்களுக்கே கார்ல லிஃப்ட் கொடுக்கறவன் நான். கை நீட்டி லஞ்சம் வாங்குவேனுங்களா? பொய் சொல்றது ஒண்ணுதாங்க என்னோட கெட்ட பழக்கம். எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். ஹலோ ஹலோ மேடம், லைன்ல இருக்கீங்களா? ஐ எம் சாரி சார். நீங்க சைலண்டா இருந்தா அது கூட நல்லா தாங்க இருக்கு. நம்ம நாட்டுல எப்பங்க வீடியோ ஃபோன் வரும்? எதுக்கு? அந்த சைலண்ட் ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே. சார், நான் ஏதோ சில ப்ரெஷர்ஸில் இருக்கேன். நீங்கள் லோனை ஒன்றே சேங்ஷன் பண்ணா ஐ வில் பி கிரேட்ஃபுல். ராணி கமாண்ட்ஸ் அண்ட் தி சிப்பாய் வில் ஒபே. நாளைக்கு என் ஆஃபீஸில் வந்து பாருங்க. சரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? இந்த சன்கிளாஸஸை மட்டும் எடுத்துட்டு வந்துடாதீங்க. அப்புறம் என் ஆஃபீஸ் டேபிளில் மறந்து விட்டுட்டு போயிடுவீங்க. வீட்டுக்கு போய் ஒரு ஃபோன் பண்ணுவீங்க. அதுக்கு நான் ஏதாவது சொல்லுவேன். உடனே நீங்க இஞ்சி தின்ன குரங்கு, அருவை, முட்டாள் அப்படின்னு ஏதாவது பட்டம் கொடுப்பீங்க. கொடுக்கற பட்டத்தை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாலாவது வீட்டுல மாட்டி வச்சுக்கலாம் இல்லைங்களா, எல்லாரும் பார்க்குற மாதிரி. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன இது? கெனிச்சி குடு குடுக்கா ப்ளீஸ். தேங்க்யூ. இவ்வளோ புக்ஸ் தான்ப்பா கடையில் இருந்துச்சு. இந்தா ஓ ஹீரோ. தேங்க்ஸ். ஆன் த வே வரேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். பரவாயில்லக்கா, ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நாளைக்கு காலையில் வந்தால் போதும், நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி. எனிவே எப்படியா வர பார்க்குறேன், இல்லைனா இப்போயே குட் நைட் சொல்லிடுறேன். குட் நைட். குட் நைட்க்கா. அக்காங்க அப்படியே அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு போய். தேங்க்யூ. நான் வர முடியலன்னா கார்த்தி அனுப்பி வைக்கிறேன். அதுக்காக ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருக்காத. ஆ? ஒரு நிமிஷம் மேடம். என்ன? உங்களை டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாரு. என்னையா? ஆமா. சரி, பார்த்துட்டே போறேன். ஓகே மேடம். Come in. Good evening, doctor. Yeah, please down. 1 minute, please.
என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களா? எஸ். ரூம் இல்லாமல் யாராவது பேஷண்ட் வெயிட்டிங்கில் இருக்காங்களா? நாளைக்கே என் தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணால் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும். என்ன சொல்லுங்க? உங்கள் தம்பி கொஞ்ச நாளாக ட்ரக் அடிக்டாக இருந்தாரா? ஆமாம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். இன்னும் நைட் டயத்தில் எப்படி வந்திருக்கீங்க? நான் வந்து 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. உன்னை பார்த்துட்டு போகணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரும்போது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர வேண்டாமா சார்? இப்போ தேவையில்லாமல் வந்து வெயிட் பண்ணுறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்னது என்ன விஷயம் கேட்குற? நான்சென்ஸ். எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை, நான் சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை, ஃபோனும் பண்ணல, எனக்கு ஒன்றுமே ஓடல. அதான் நானே நேரில் வந்துட்டேன். இதோ பாருங்க சார், இப்படி ப்ரெஷர் கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு வீட்லயே 1008 பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. 10 குறைக்கு புதுசா சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா 24 மணி நேரம் நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? ஆனா என்னோட சிச்சுவேஷன் அப்படி இல்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இவன் தானே அந்த வீணக்காரன். ஆமா, கொஞ்ச நாள் வராம இருந்தாரே. இவனோடையும் சண்டையா? ஏன் இப்படி எரிஞ்சு விழுறா? ஆமா, என்ன கேட்க வந்திருப்பான்? கைமாத்து கேட்க வந்திருப்பார். நீ சும்மா கடாத்த. பிரேமி, என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட நீ. டூ மச். என்ன சார் டூ மச்? பெரிய இசை மேதையா இருக்கிற உங்ககிட்ட இங்கேதான் இல்ல பொறுப்பு இல்ல, பொறுமை இல்ல. அடுத்தவங்க லைஃப் பத்தி நினைக்க நீங்க கொஞ்சம் கத்துக்கணும். நான் எப்படிப்பட்ட சூழல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் உன் ப்ராப்ளம் என்ன, அதை சால்வ் பண்ண என்னால் ஆன ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்களா? உங்க பிரச்சனை தானே உங்களுக்கு பெருசா தெரியுது. நீங்க இசையில பெரிய ஜீனியஸ் தான், ஒத்துக்கிறேன். ஆனா இப்படி செல்ஃபிஷா இருக்கீங்களே. பாருங்க, யார் தெரியுதா? அந்த வீணக்காரன். இவனை தான் அவன் லவ் பண்றா போல இருக்கு. அதான் அந்த சிங்கப்பூர் மாணிக்க பிள்ளைக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறா. ஏன் இப்படி சண்டை போடுறா? இதெல்லாம் ஊடலா அப்படின்னு லவ்வா? காரணம் தெரியல, உனக்கு மண்டை வெடிச்சிருமே. இனஃப். இன்னைக்கு தான் நான் பெரிய பாடம் கத்துக்கிட்டேன். பட் அட் வாட் காஸ்ட்? என் கௌரவம் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டேன். என்னை எதிர்த்து பேசவோ என்னை சிறுமப்படுத்தவோ யாருமே இருக்க முடியாதுங்கிற இருமாப்போட இருந்தேன். பொய்யான அந்த பெருமையை, தட் bloody myth, நீ போட்டு சுக்குநூறா உடைச்சிட்ட. தேங்க்யூ பிரேமி. மிஸ் லக்ஷ்மன், ஐ எம் சாரி, டெரிபிளி சாரி மிஸ் லக்ஷ்மன். மிஸ்டர் லக்ஷ்மன்,
அந்த லக்ஷ்மண் செத்து போயிட்டான். பிரேமி பிரேமி என்னதான் சொல்றான் அந்த வீணக்காரன்? வீணக்காரன் என்ன வீணக்காரன்? மரியாதை கொடுத்து பேசு. ஓஹோ, நீ அவரை லவ் பண்றியா? இல்ல அவர் உன்னை லவ் பண்றாரான்னு கேட்டேன். இல்ல, உன்னதான் லவ் பண்றாரு. உன் வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. ஒட்டகம் ஒட்டகம். அக்காவுக்கு ஏன் இன்னைக்கு மூட் அவுட்டா இருக்குன்னு தெரியலையே. ஆமா, ஆபீஸ்ல பாஸ் டோஸ் விட்டுருப்பாரு, அதை இப்படி பாஸ் பண்றா. ஆனா நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட நீ. கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டேன். அது ஒரு நாக்கு தான்.